அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நந்திகேஷ் சாஸ்திராலிங்க பேசுகிறேங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்துங்க எவ்வளவு தான் பணம் காசு செல்வம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டில் வந்துங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குங்க. அது வந்து எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. லக்னம் வந்து ஜாதகரை பற்றி சொல்கிறதுங்க. இரண்டாம் வீடு வந்துங்க குடும்பஸ்தான வீடுங்க. இரண்டாவது வீடு குடும்பஸ்தான வீடுங்க. அப்போ இந்த குடும்பஸ்தான வீட்டில் லக்கணத்தில் 2ல் சூரியனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனியோ இந்த மாதிரி தீயகரங்கள் 2ஆம் வீட்டில் இருந்தாவேங்க அது குடும்ப தோஷம் ஆகுங்க. இந்த குடும்ப தோஷத்துக்கு எந்த கிரகம் வந்து இணையுதோ அந்த கிரகத்திற்கு சாந்தி பரிகாரம் பண்ணணுங்க. அப்போ வந்து சாந்தி பரிகாரமோ அந்த குடும்ப தோஷம் நிவர்த்தனை ஆகும். சாந்தி பரிகாரம் பண்ணால் அமைதிப்படுத்துவதுன்னு பேருங்க. சாந்தி பரிகாரம்னா அமைதிப்படுத்துவது. சந்தோஷம்னா பிரீத்தியாக யோகம், பிரீத்தி பண்ணணுங்க, பிரீத்தியாகம் பண்ணணும். அது வந்துங்க சந்தோஷப்படுத்துறது. 2ஆம் அதிபதி வந்துங்க லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலுமேங்க 2ஆம் அதிபதி வந்துங்க 6ஆம் இடத்துலையோ 8ஆம் 12ஆம் வீட்லேயோ இருந்தாலும் குடும்ப தோஷம் வந்துடுங்க. இதுதான் குடும்ப தோஷம். இந்த குடும்ப தோஷம் இருக்கிற வீட்லையெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்குங்க. இதுதாங்க குடும்ப தோஷத்துக்கு உண்டான இதுங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுனா அமைதிப்படுத்தணுங்க. என்னென்னா பிரீத்தியாக பண்ணணுங்க. சாந்திப்படுத்தினா அமைதிப்படுத்துறதுங்க, பிரீத்தியான சந்தோஷப்படுத்துறதுங்க. இதை பண்ணோம்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்றுக்கொன்று நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, பிரிவினை தருங்க. இதுதான் குடும்ப தோஷம்னு பேருங்க. எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா அது குடும்ப தோஷமாக மாறுங்க. அப்போ நிம்மதி இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது குடும்ப தோஷமாக இருக்கும் அப்படின்னு விளக்க வரேங்க நான். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. 6, 8, 12 உட்காந்துருக்கா 2ஆம் அதிபதி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்துங்க ஒரு ஒரு நல்ல கிரகமாக சுபகிரகமாக வச்சுக்கலாங்க, சுக்கிரன்னு வச்சுக்கலாங்க. அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வந்ததுன்னா அந்த 2ஆம் அதிபதி வீட்டு சுக்கிரன் வந்துங்க. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக வந்ததுன்னா ரிஷப வீடாக இருக்கணும், இல்லைன்னா துலாம் வீடாக இருக்கணும். அதான் சுக்கிரன் வீடாக இருக்குங்க. அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் வீட்டில் வந்துங்க அந்த அந்த அதிபதி வந்துங்க 2ஆம் வீடாக வந்து அந்த சுக்கிரன் போய் 6ஆம் வீட்லேயோ 8ஆம் வீட்லேயோ 12ஆம் வீட்லேயோ இருந்ததுன்னா அது குடும்ப தோஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் அதிபதி போய் மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்க. அங்கே போய் மறைந்தாலுமே அது வந்துங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க. சந்தோஷம் என்பது கிடைக்காதுங்க. இதுக்கு வந்துங்க நம்ம இந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க.